வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மற்றும் ஒரு வீடியோக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இது மஹேந்திரானுடைய பொலேரோ. இது ஒரு ப்ராப்பரான ஒரு யூட்டிலிட்டி வெஹிக்கிள்னு சொல்லலாம். ஸோ இது ஒரு பீப்புள் மூவராகவும் சரி, ஒரு லக்கேஜ் மூவராகவும் சரி, அதாவது ஒரு சின்ன இண்டஸ்ட்ரி வச்சுருக்கிறவங்க ஆர் அக்ரிகல்ச்சரில் இருக்கிறவங்க, ஸோ அவங்களுக்கெல்லாம் இது ஒரு உற்ற துணையான ஒரு வெஹிக்கிள் அப்படின்னே கூட கண்டிப்பாக சொல்லலாம். அண்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரி ஸ்பெசிஃபிக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு மிட் சைஸ் எஸ்யூவி. பட் பார்க்குறதுக்கு இந்தளவுக்கு ஒரு பெரிய ஸ்டாண்ட்ஸோடு இருந்தாலுமே இது ஒரு சப் 4 மீட்டருக்குள்ளே வரக்கூடிய ஒரு கார் தான். ஸோ இந்தியானுடைய அந்த டாக்ஸ் நார்ம்ஸ்குள்ளே வந்துடுது அப்படிங்கிறதுனால இதனுடைய ப்ரைஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ ஒரு எஸ்யூவி லுக்கில் இருக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிளை விரும்புகிறவங்க இந்த காருக்கு போகிறாங்க. அண்ட் இன்னொன்று, இந்த கார் 24 இயர்ஸாக இந்தியாவில் சர்வீஸில் இருக்குது. எஸ், 2000 இந்த காரை ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணுறாங்க. ஸோ அந்த டைம்லேருந்து இப்போ 2024 இருக்கோம் நம்ம. ஸோ 24 இயர்ஸாக இந்தியாவில் ஒரு ஷேப்பை கொஞ்சம் கூட சேஞ்ச் பண்ணாமல் இந்த ஃப்ரண்ட் லுக்கை மட்டும்தான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணாங்க 2011 ஒரு ஃபேஸ் லிஃப்ட்டில். அது போக மற்றபடி பாடி ஷேப் எல்லாமே சேம். இதே டிசைனை 24 வருஷமாக மக்கள் விரும்பி வாங்குறாங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக பாராட்டக்கூடியது. அண்ட் யூஸ்வலாக ஒரு சில வெஹிக்கிள்ஸ் நடுவில் கொஞ்ச நாள் டிஸ்கண்டினியூ பண்ணியிருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறமா திரும்பவும் சேல்ஸுக்கு கொண்டு வருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஹை கிராஸ் வரும்போது கிறிஸ்டாவை கொஞ்ச நாள் ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறமா அந்த டீசல் கிறிஸ்டாவுக்கான அந்த சேல்ஸ் பேஸ் அப்படிங்கிறது இருந்ததுனால திரும்பவும் கிறிஸ்டாவை சேல்ஸுக்கு கொண்டு வந்தாங்க. பட் அந்த மாதிரி பொலேரோவுக்கு மஹேந்திராலேயே ஸ்கார்பியோன்னு ஒரு காம்படிஷன் இருந்தாலுமே கூட பொலேரோவை ஒரு வாட்டி கூட அவங்க ஸ்டாப் பண்ணவே இல்லை அப்படிங்கிறது கண்டிப்பாக மக்கள் எந்த அளவுக்கு இந்த கார் மேலே ஒரு அபிமானத்தோட இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. அண்ட் பொலேரோவுக்கு முன்னாடி அர்மடா அப்படிங்கிற ஒரு வெஹிக்கிள் வந்துட்டு இருந்தது மஹேந்திராவில். ஸோ அதனுடைய பேஸை வச்சு தான் இந்த பொலேரோ அப்படிங்கிறது கொண்டு வந்திருந்தாங்க. இந்த 2 பாக்ஸ் அப்படிங்கிற சொல்லக்கூடிய இந்த எஸ்யூவியினுடைய ஷேப்பில் அர்மடால இருந்து இந்த ரியர் போர்ஷன் அப்படிங்கிறது அப்படியே தூக்கி இதில் போட்டாங்க. பட் இந்த ஃப்ரண்ட் போர்ஷன் அப்படிங்கிறது அதில் அந்த ஜீப் ஸ்டைல்லே இருக்கும். ஸோ அதை மட்டும் எடுத்துட்டு கொஞ்சம் ஒரு மாடர்ன் எஸ்யூவி ஸ்டைலிங்கில் இந்த வெஹிக்கிளை செஞ்சிருந்தாங்க. அண்ட் மஹேந்திராவை பொறுத்த வரைக்கும் இந்த வெஹிக்கிளை சவுத் அமெரிக்காவில் மஹேந்திரா கேமரூன் அப்படின்னும், பிலிப்பைன்ஸில் மஹேந்திரா என்ஃபோர்சர் அப்படிங்கிற நேம்லையும் சேல் பண்ணுறாங்க. அண்ட் இன்னைக்கு இந்த சப் 4 மீட்டருடைய இந்த காம்பாக்ட் எஸ்யூவி, இந்த மிட் சைஸ் எஸ்யூவி செக்மெண்ட்ல பாடி ஆன் ஃப்ரேம் சேசிஸ்ல வரக்கூடிய கார்ஸ் அப்படிங்கிறது மஹேந்திராவில் மட்டும்தான் இருக்கு. அதுவும் இந்த பொலேரோ நேம் டாகோட இருக்கிற அந்த 2 வெஹிக்கிள் தான். அண்ட் இன்னொன்று, இப்போ சொல்லக்கூடிய இந்த சூடோ எஸ்யூவிஸ் எல்லாமே ஃப்ரண்ட் வீல் டிரைவ் மோனோகாக் சேசிஸோட வந்துருச்சு. பட் இந்த வெஹிக்கிள் நமக்கு ஃப்ரண்ட் இன்ஜின் ரியர் வீல் டிரைவ் லே அவுட்ல கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு ஃப்ரண்ட் வீல் டிரைவ் கார்ஸ் மட்டுமே ஓட்டி பழகினவங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது புரியாது. பட் ஓல்ட் ஜென்ரேஷன் வெஹிக்கிள்ஸ், ரியர் வீல் டிரைவ் வெஹிக்கிள்ஸை ஓட்டினவங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது புரியும். இந்த ரியர் வீல் டிரைவ் வெஹிக்கிளுக்குன்னு ஒரு தனி ஒரு டார்க் புல்லிங் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. ஸோ அதுவும் ஒரு முக்கியமான ரீசன் இந்த வெஹிக்கிளை விரும்பி வாங்குறதுக்கு. அண்ட் ப்ரீவியஸாக இந்த வெஹிக்கிளில் இன்ஜின்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 24 இயர்ஸில் முதல்ல ஒரு 2500 சிசியில் 2498 சிசியில் XD3P அப்படின்னு சொல்லக்கூடிய பீஜோ சோர்ஸ் பண்ண ஒரு டீசல் இன்ஜின் ஒன்று கொடுத்துட்டு இருந்தாங்க. அதில் டர்போ அண்ட் நான் டர்போ அப்படின்னு 2 ஆப்ஷன்ஸும் வந்துட்டு இருந்தது. நான் டர்போவில் உங்களுக்கு 75 ஹார்ஸ் பவரும், டர்போ வெர்ஷனில் உங்களுக்கு 95 ஹார்ஸ் பவரும் உங்களுக்கு பவர் அவுட்புட் கொடுக்கும். அதுக்கப்புறமா MDI டர்போ டீசல் இன்ஜின் ஒரு 2.5 லிட்டர் இன்ஜின் ஒன்றும், அதுக்கப்புறம் M2 DICR அப்படிங்கிற ஒரு 2.5 லிட்டர் இன்ஜின் ஒன்றும் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் கால மாற்றங்கள் BS4லாம் வருது. ஸோ அந்த டைமில் 2500 சிசி அப்படிங்கிறது இந்த வெஹிக்கிளுக்கு வேண்டாம், 1500 சிசியில் கொடுத்துருவோம் அப்படின்னு 1493 சிசியில் ஒரு MRK D70 அப்படிங்கிற இன்ஜின் ஒன்று கொடுக்குறாங்க. அது ஒரு டர்போ டீசல் இன்ஜின். பட் எல்லா இன்ஜின்ஸ்லையுமே இந்த வெஹிக்கிள் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ப்ராடக்டாக தான் இருந்துகிட்டு இருக்கு. இந்த சக்ஸஸ் அப்படிங்கிறது இதனுடைய சேல்ஸ் நம்பர்ஸ்லேயே நம்ம பார்க்கலாம். இந்தியாவில் மட்டுமே இந்த வெஹிக்கிள் 12 லட்சம் கார்கள் விற்றுருக்குன்னா பார்த்துக்கோங்க. அண்ட் என்னதான் இது அந்த அர்மடானுடைய அந்த ஷேப், அந்த லுக்ஸை அப்படியே எடுத்திருந்தாலும், ஃப்ரண்ட் லுக்ஸ் மட்டும் அர்மடாலேருந்து சேஞ்ச் பண்ணியிருந்தாலும், இதனுடைய அண்டர்பின்னிங்ஸ், இந்த பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறது MM540ங்கிற மஹேந்திரானுடைய ஒரு ஜீப் இருந்ததில்ல, அதனுடைய மாடிஃபைட் பிளாட்ஃபார்மில் செய்யப்பட்டது தான் இந்த பொலேரோ. அண்ட் நம்ம இந்தியாவில் இதை டெசி ஜி வேகன் அப்படின்னு செல்லமாக கூப்பிடுறாங்க. கேரளா சைட்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெஹிக்கிளை வாங்கி ஜி வேகனுடைய ஃப்ரண்ட் லுக்கை அப்படியே ஸ்வாப் பண்ணி எல்லாம் யூஸ் பண்ணுறது ஒரு சில வெஹிக்கிள்ஸ் பார்க்க முடியும் மாடிஃபிகேஷனில். பட் என்னதான் இருந்தாலும் ஜி வேகன் கூட இதனுடைய கம்பேரிசன் அப்படிங்கிறது இல்லை, ஜஸ்ட் லுக் லைக்காக இருக்குது அப்படின்னு மட்டும் ஒத்துக்கலாம். அண்ட் இந்த வெஹிக்கிளுடைய வெயிட்டை பொறுத்த வரைக்கும் 1500 kgs இதனுடைய கர்வ் வெயிட் கொடுத்துருக்காங்க. அண்ட் டைமென்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா லெங்த்தில் 3.9 மீட்டர்ஸ். நான் சொன்ன மாதிரி இது 4 மீட்டர்ஸுக்குள்ளே வர காரு 3995 mm அப்படின்றது இருக்கும். அண்ட் விட்த்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 1.7 மீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹைட்டை பொறுத்த வரைக்கும் 1.8 மீட்டர்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வீல் பேஸ், ஸோ வீல் பேஸ் அப்படிங்கிறது 2.6 மீட்டர்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2.6 மீட்டர்ஸ் அப்படிங்கிறது யூஸ்வலாக நம்ம மோனோகாக் சேசிஸில் இன்டீரியர் கேபினோடைய
ஸ்பேசிங்கை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அந்த 2.5 மீட்டர்ஸ் அப்படிங்கிறது யூஸ் ஆகும். பட் இந்த வெஹிக்கிளில் 3 ரோ அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்ணுறாங்க. பட் 3rd ரோ அப்படிங்கிற அந்த சீட்டிங் அப்படிங்கிறது பெருசாக யூஸ் இல்லை அப்படின்னாலும் அது வந்து ஜம்ப் சீட்ஸ் மாதிரி ஆப்போசிட் சீட்ஸ் கொடுத்துருந்தாலுமே கூட அந்த இன்டீரியர் ஸ்பேசிங் அந்த கேபினுடைய ஸ்பேசிங் அப்படிங்கிறது இந்த 2.6 மீட்டர்ஸ் உங்களுக்கு வீல் பேஸ் இருக்கிறதுனால கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆயிருக்கு. கிரவுண்ட் கிளியரன்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 190 mm ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஃபுல் லோடில், அதாவது லேட் அண்ட் வெயிட்னு சொல்லுவாங்க. ஸோ வெஹிக்கிளில் ஃபுல் லோட் இருக்கும்போது அது வந்து 190 mm உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுங்கிறது கண்டிப்பாக அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயம். ஸோ அது எதை குறிக்குது அப்படின்னா, நம்ம பின்னாடி ஃபுல்லாக லோடு ஏற்றிட்டு போனோம் அப்படின்னா கூட ரியரில் வந்து உங்களுக்கு லீஃப் ஸ்ப்ரிங் தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தெரியுதா? ரியரில் லீஃப் ஸ்ப்ரிங் கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய கார்ஸில் ஃபுல்லாக ஒரு 5 பேர் 6 பேர் உட்காந்தோம் அப்படின்னா அந்த பின்னாடி அப்படியே அமிங்கிட்டு போகிற மாதிரி இருக்கும்ல, அந்த சீனெல்லாம் இந்த பொலேரோவில் கிடையாது. அண்ட் இன்னைக்கு தேதிக்கு பொலேரோனுடைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது பெருசாக வர்றதில்லை. ஆனால் நீங்கள் ஒரு 90s கிட்ட இருந்தீங்க அப்படின்னா பொலேரோனுடைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் டிவியில் பார்த்துருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பேக் ஆன் த ரோட் அப்படிங்கிற ஒரு ஆட் வந்தது. ஸோ அதில் கேர்ள்ஸ் டிரைவ் பண்ணுற மாதிரியும் பாய்ஸ் வந்து ஒரு இம்போர்ட்டட் காரில் வர்ற மாதிரியும் அதை வந்து தண்ணியில் தள்ளி விட்டுட்டு பொலேரோ வச்சு அந்த காரை வந்து அப்படியே புஷ் பண்ணிட்டு போகிற மாதிரி எல்லாம் சீன்ஸ் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் 2011ல் உங்களுக்கு ஃபேஸ் லிஃப்ட் வரும்போது டஃப் நியூ பொலேரோ அப்படிங்கிற ஒரு ஆட் ஒன்று கொடுத்துருந்தாங்க. அண்ட் பொலேரோ இந்த ஷேப்பில் மட்டும் வரல, பொலேரோவில் நிறையா ஐட்ரேஷன்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருந்தாங்க. ஸோ இதில் இதுக்கு முன்னாடி பொலேரோ ஸ்டாம் அப்படின்னு ஒரு சிஆர்டி இன்ஜின் ஒன்று கூட கொடுத்துருந்தாங்க. அண்ட் பொலேரோவில் இன்வேடர் அப்படின்னு ஒரு வெஹிக்கிள் வந்துட்டு இருந்தது இந்த ஃபேஸ் லிஃப்ட்டுக்கு முன்னாடி, அந்த ஓல்டு ஃபேஸோடு இருக்கும் அது. ஸோ அது வந்து உங்களுக்கு 2 டோர் ஜீப் டைப்பில் இருக்கும். இப்போ தார் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி இருக்கும். நிறைய பேர் அந்த வெஹிக்கிள் இப்போ வந்து கலெக்டர்ஸ் காராக கூட மாறி இருக்கு. அண்ட் பொலேரோவில் கேம்பர் அப்படிங்கிற பிக்கப் ட்ரக் ஒன்று இருக்குது. ஸோ இந்த கேம்பர் அப்படிங்கிறதுல ஃப்ரண்ட் 2 கேபின் இருக்கும், அப்புறம் பின்னாடி வந்து தொட்டி கொடுத்துருப்பாங்க. அண்ட் அதுலேயே ஃப்ரண்ட் ஒரு கேபின் வச்சது மட்டும் பொலேரோ பிக்கப் PIK அப்படின்னு வரும். பொலேரோ பிக்கப் அப்படிங்கிற ஒரு வெஹிக்கிளில் உங்களுக்கு ஃப்ரண்ட் கேபின் மட்டும் வரும், பின்னாடி ஃபுல்லாக பெரிய தொட்டி வரும். அண்ட் அதுக்கப்புறம் இதே பொலேரோவில் உங்களுக்கு பேசஞ்சர்ஸ் அதிகமாக எடுத்துகிட்டு போகிற மாதிரி 10 சீட்டர் வெஹிக்கிள் ஒன்று கொடுத்துருந்தாங்க, பொலேரோ ப்ளஸ்ன்னு சொல்லி. ஸோ இவ்வளவு வித்தியாசமாக இந்த பொலேரோ வந்து நம்ம ஊரில் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இப்போது இந்த பொலேரோனுடைய வேரியன்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 3 வேரியண்ட்டில் கொடுக்குறாங்க. B4னு ஒரு வேரியண்ட்டு, B6னு ஒரு வேரியண்ட்டு, B6ல் ஆப்ஷனல் அப்படிங்கிற வேரியண்ட்டு. ஸோ அதுதான் டாப் எண்டு. இப்போ இன்னைக்கு நம்மகிட்ட இருக்கிறது B6 அப்படிங்கிற மிடில் வேரியண்ட். இப்போ ப்ரெசென்ட்டாக வரக்கூடிய இன்ஜின் அப்படின்னு பார்த்தோம்னா இதில் ஒரு 1493cc 3 சிலிண்டர் இன்ஜின் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. பட் நீங்கள் இந்த வெஹிக்கிளை ட்ரைவ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இது 3 சிலிண்டர் அப்படின்னு பெருசாக நமக்கு வந்து ஃபீல் ஆகாது. நமக்கு எப்படி பெட்ரோலில் 3 சிலிண்டர் இன்ஜினில் அந்த வைப்ரேஷன்ஸ் அப்படிங்கிறத நம்மளால் உணர முடியுமோ, பட் இதில் வந்து அந்த வைப்ரேஷன்ஸ் அப்படிங்கிறது பெருசாக உணர முடியல. இந்த வெஹிக்கிளுடைய பிக்கப் அண்ட் பர்ஃபார்மன்ஸில் இந்த டர்போ இருக்கிறதுனால நமக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது இல்லைன்றதுனால பெருசாக இந்த 3 சிலிண்டர் அப்படிங்கிறதுல கம்ப்ளைண்ட்ஸ் இல்லை. அண்ட் இன்னொன்று மைலேஜ் அப்படிங்கிறது உங்களுக்கு 15லேருந்து 18 வரைக்கும் கிடைக்குது அப்படிங்கிறதுனால இந்த ஒரு ப்ராப்பரான ஒரு யூட்டிலிட்டி வெஹிக்கிளுக்கு என்னென்ன வேணுமோ அது எல்லாமே இந்த இன்ஜின் நமக்கு ப்ரொவைட் பண்ணிடுது. ஸோ இந்த இன்ஜின் ஒரு 1.5 லிட்டர் 3 சிலிண்டர் டர்போ டீசல் இன்ஜின். இது வந்து ஒரு சிங்கிள் ஓவர் ஹெட் கேம் இருக்கக்கூடிய இன்ஜின். இதை வந்து MHawk 75 அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதனுடைய பவர் அவுட்புட் பார்த்தோம்னா 75 bhp 3600 rpm 210 Nm டார்க் 2200 rpm கிடைக்குது. ஸோ 2200 rpmலேயே உங்களுக்கு வந்து மொத்தம் 210 Nm டார்க்கும் இந்த இன்ஜின் வந்து நமக்கு அவுட்புட் கொடுக்குது அப்படிங்கிறதுனால இது கண்டிப்பாக ஒரு டார்க்கான இன்ஜின் அப்படிங்கிறத ஒத்துக்கலாம். அண்ட் இந்த இன்ஜினில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் பொலேரோவில் உங்களுக்கு கொடுக்கல. ஸோ 5 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்ஜின் கேபினில் உங்களுக்கு இன்சுலேஷன் அப்படிங்கிறது பானட்டு கீழே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் பின்னாடி ஃபயர் வால்லையும் உங்களுக்கு லைட்டாக இன்சுலேஷன் அப்படிங்கிறது இருக்குது. பட் பெரிய லெவலுக்கு இன்சுலேஷன் அப்படிங்கிறத ஒன்றும் எதிர்பார்க்க முடியாது. அண்ட் இப்போ ரீசெண்டாக நடந்த இந்த வயநாட்டினுடைய அந்த லேண்ட் ஸ்லைட்ஸில் மாடிஃபைடு ஜீப்ஸு அண்ட் பர்டிகுலராக ஒரு பொலேரோனுடைய வீடியோ அப்படிங்கிறது ரொம்ப வைரலாக போச்சு. ஸோ அதில் ஸ்னார்க்கெல்லாம் வச்சுருந்தாங்க இல்லையா? ஸோ அந்த ஸ்னார்க்கல் எடுக்கிறதுக்கு வசதியாக இந்த பாருங்கள், இந்த ஏர் பாக்ஸ்னுடைய இன்லெட் அப்படிங்கிறது எவ்வளோ ஹைட்டாக வச்சுருக்காங்க. ஆக்சுவலி இந்த ஏர் இன்டேக் அப்படிங்கிறது இவ்வளோ ஹைட்டில் இருக்கிறதுனால ஏற்கனவே உங்களுக்கு வாட்டர் வெயிட்டிங் கெப்பாசிட்டின்றது இது இந்த ஹைட் வரைக்கும் நீங்கள் தண்ணியில் போகலாம். பட் அதையும் ஸ்னார்க்கல் வச்சு மாடிஃபிகேஷன்ஸ் எல்லாம் பண்ணி கழுத்தளவு தண்ணி வரைக்கும் ஓட்டுறவங்களும் இருக்காங்க. அண்ட் உங்களுக்கு இதில் அலாய் வீல் அப்படிங்கிற சீன்லாம் எதுவும் கிடையாது. இதில் வந்து ஒரு 15 inch நார்மல் ஸ்டீல் ரிம்ஸ் தான் கொடுக்குறாங்க. இதனுடைய டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா 215/75 R15. கண்டிப்பாக இந்த வெஹிக்கிளுக்கு போதுமானது தான். பெருசாக அந்த வீல்ஸ் சின்னதாக இருக்குது அப்படின்லாம் சொல்ல விரும்பலை. கண்டிப்பாக இந்த பாடி ஷேப்புக்கு அது லுக்குக்கும் சரி அந்த டிரைவிங் டைனாமிக்ஸ்க்கும் சரி ஓகே ஓரளவுக்கு பர்ஃபெக்டாக தான் இருக்குது. அடுத்ததாக வெஹிக்கிளோட டிசைனுக்கு வந்தோம் அப்படின்னா ஃப்ரண்ட் டிசைன் வந்து கண்டிப்பாக ஒரு மேட்சோ லுக் அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு இந்த LED அப்படிங்கிற எந்தவித ஃபஸ்ஸும் கிடையாது. ஸோ ஹெட்லாம்ப்ஸ் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு நார்மல் ஹேலஜன் தான், இண்டிகேட்டர் ஹேலஜன் இந்த இடத்துல வந்துடுது. அண்ட் இந்த இடத்துல ஒரு ஸ்டாட்டிக் பெண்டிங் லைட்ஸ் அப்படிங்கிறது டாப் எண்டில் கொடுக்குறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக அது வந்து ஸ்பெசிஃபிகேஷனில் இருக்குது. பட் இது B6 அப்படிங்கிறதுனால அந்த லைட் அப்படிங்கிறது இந்த இடத்துல மிஸ்ஸிங்காக இருக்குது. அண்ட் சென்டர் கிரில்லை பொறுத்த வரைக்கும் பல கிரில்ஸ் டிசைன் வந்து இந்த வெஹிக்கிள்
வெஹிக்கிளில் வந்திருக்கு. பட் இது வந்து லேட்டஸ்ட் கிரில் டிசைன். ஸோ இந்த இடத்துல 2 சில்வர் ஸ்ட்ரிப் கொடுத்துருக்காங்க. மஹேந்திரானுடைய ட்வின் பீக் லோகோ ஒரு கிரேஷ் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. குரோம் டிசைன்ஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது. அண்ட் பம்பரை பொறுத்த வரைக்கும் மெட்டல் பம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஐ திங்க் இந்தியாவில் கடைசியாக மெட்டல் பம்பர்ஸ் வர வெஹிக்கிள் இந்த பொலேரோ தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பெடஸ்ட்ரியனுடைய சேஃப்டி நார்ம்ஸ் எல்லாம் வரும்போது இந்த மெட்டல் பம்பர்ஸ்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. ஈவன் மஹேந்திரா வந்து அவங்களுடைய பழைய தாரில் இப்போ வர தார் 2020 லான்ச் ஆகுது. பட் இதுக்கு முன்னாடி வந்த ஜென்ரேஷனில் உங்களுக்கு மெட்டல் பம்பர்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து அஃபெக்ட் ஆச்சு. ஸோ அதை எடுத்துட்டு ஃபைபரில் ரீடிசைன் பண்ணி அந்த பம்பர் அப்படிங்கிறது தாரில் கொடுத்துருந்தாங்க. பட் பொலேரோவில் இந்த மெட்டல் பம்பரையும் ரீடிசைன் பண்ணி அந்த பெடஸ்ட்ரியன் நார்ம்ஸுக்கு ஈக்குவேட் பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ இன்றைக்கும் அது வந்து மெட்டல் பம்பர்ஸ் தான் வந்துகிட்டு இருக்குன்றது தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இந்த ஃப்ரண்ட் இந்த போர்ஷன் இருக்குல்ல, இது வந்து ஆக்சசரி தான். அண்ட் அதே மாதிரி இந்த ஹெட்லாம்பை சுற்றி இருக்கிற குரோமோ ஆக்சசரி தான். இந்த வெஹிக்கிளில் நிறைய ஆக்சசரிஸ் போட்டிருக்காங்க. இந்த ஃபிளாக் போஸ்ட்டாக இருக்கட்டும், மேலே இருக்கக்கூடிய அந்த கேரியராக இருக்கட்டும். அண்ட் பானட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃப்ளாட்டான பானட் தான். இந்த இடத்துல மட்டும் ஒரு கட்டிங் அப்படிங்கிறது 2 பக்கத்துலையும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது ஒரு அண்டர் 4 மீட்டர் காராக இருந்தாலுமே ஒரு லெங்க்தியான பானட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ இதனுடைய ஃப்ரண்ட் லுக், இந்த மேட்சோ லுக்கு கண்டிப்பாக அது வந்து அந்த ப்ரெசன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் சைட் வியூவில் வந்தோம் அப்படின்னா இந்த ஷோல்டர் லைனுக்கு ஈக்குவல் பண்ணுற மாதிரி ஒரு கிரே கலரில் ஒரு பிளாஸ்டிக் ஸ்ட்ரிப்பிங் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த கிராஃபிக் டிசைன் தெரியுமா? ஸோ இந்த கிராஃபிக் டிசைன் அப்படிங்கிறது 90s கிட்ஸுக்கு ரொம்பவும் விருப்பமான ஒரு விஷயம். அந்த டைமில் குவாலிஸாக இருக்கட்டும், ஈவன் இனோவாவாக இருக்கட்டும், இனோவாவில் கூட இந்த டிசைன் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. அண்ட் பொலேரோவாக இருக்கட்டும், ஸ்கார்பியோவாக இருக்கட்டும், இந்த கிராஃபிக்ஸ் எல்லாம் அப்போ வந்துட்டு இருந்தது. இப்போ ஸ்கார்பியோவில் இந்த கிராஃபிக்ஸ் வந்து நிறுத்திட்டாங்க. ஈவன் ஜைலோவில் பார்த்த ஞாபகம் கூட எனக்கு இருக்குது. ஸோ எந்தெந்த காரில் இந்த கிராஃபிக் டிசைன் நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படின்றது கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் சுமோ ஸ்பேஷியோவில் கூட இந்த கிராஃபிக் டிசைன்றது பார்த்துருக்கேன். அது போக இந்த சைடு ஃபுட் ஸ்டெப் இருக்குல்ல, ஸோ இது வந்து வெஹிக்கிளில் ஸ்டாண்டர்டாக வந்துடுது. ஸோ இது இல்லாமல் வெஹிக்கிளில் ஏறுறது அப்படிங்கிறது கொஞ்சம் வயசானவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அண்ட் இந்த ரெயின் ஷேட் அப்படின்னு சொல்லலாம், இல்லை ரெயின் கட்டர்னு சொல்லலாம். ஸோ ரூஃபில் இருக்கக்கூடிய மழை தண்ணியை அப்படியே ஒருங்கிணைச்சு ஒரு இடத்துல இறங்கி கீழே தள்ளி விடும். ஸோ இந்த ரெயின் கட்டர் அப்படிங்கிறது இப்போ வர வெஹிக்கிள்ஸ் எதுலேயுமே பார்க்க முடியறதில்ல. இந்த ஓல்டு டைப், ஸோ 90s டைப்பில் இருக்கக்கூடிய இந்த ஆண்டனா, ரேடியோ ஆண்டனா அப்படிங்கிறது இப்படி எடுத்து விடுற மாதிரி இருக்கிறதுன்றது. கிளாஸ் அப்படிங்கிறது ஓல்டு டெக்னாலஜி டைப்பில் இந்த ரப்பரில் புஷ் பண்ணி உள்ள தள்ளுற மாதிரி. இப்போலாம் வந்து பேஸ்டிங் டைப்பில் வந்துருச்சு. ஈவன் லேட்டஸ்ட் மஹேந்திரா தாரில் கூட பேஸ்டிங் டைப்பில் தான் வச்சிருக்காங்க. அண்ட் நார்மல் 2 வைப்பர், அந்த வைப்பருக்கான ஸ்ப்ரேயர் இந்த இடத்துல இருக்குது. அண்ட் இந்த சைட் மிரர்ஸ் வந்து சாதா டைப்பில் வெளியிலேருந்து ஹேண்ட் மூவ்மெண்ட்டில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி தான். ஸோ இந்த குரோம் அப்படிங்கிறது கூட ஆக்சசரி தான். ஸோ இப்போ மோட்டரைஸ் மிரர் அதெல்லாம் நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா பொலேரோ இஸ் நாட் யுவர் கார். பட் ரகட்னஸ் எதிர்பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக இது உங்கள் கார் தான். ஏன் ரகட்னஸுக்குன்னு சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நம்ம இந்த டோர் ஓப்பன் பண்ணுறோமா, நார்மல் காரை மூடுற மாதிரி இப்படி மூடிட்டோம்னா டோரு மூடாது, லாக் ஆகாது. நீங்கள் என்ன பண்ணணும், திறந்து இப்படி அடிக்கணும். அடித்தாதான் டோர் வந்து கரெக்டாக மூடும். ஸோ அந்த ரக்கட்னஸ்ங்கிறது உங்களுக்குள்ளே இருந்தது அப்படின்னா இதுதான் உங்களுக்கான பர்ஃபெக்ட் கார். அண்ட் இன்னொரு விஷயம், இதில் 3 ரோஸ் இருக்குது. 3 ரோஸ்னுடைய கிளாஸும் பாருங்கள், இந்த டிஎல்ஓ அப்படிங்கிறது இந்த 3 கிளாஸுமே சிமெட்ரிக்காக ஒரே ஷேப்பில் இருக்குல்ல. ரியர் 3rd ரோ கிளாஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் டேப்பரிங்காக ஸ்லோப்பிங்காக முடியும், சின்ன சைஸில் இருக்கும். பட் இது வந்து 3மே சிமிலர் சைஸில் இருக்கிறது இந்த பாக்ஸி நேச்சர்னுடைய ஒரு அட்வான்டேஜ். அண்ட் இன்னொன்று நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா, ரைட் சைட்லேயும் ஒரு ஃபியூல் லிட் இருக்குது, லெஃப்ட் சைட்லேயும் ஒரு ஃபியூல் லிட் இருக்குன்றதை நீங்கள் பார்க்கலாம். எந்த பக்கம் டீசல் போடுறது. ஸோ ரைட் சைடில் இருக்கிறது உங்களுக்கு ஃபியூல் போடுறது, டீசல் போடுறதுக்கானது. லெஃப்ட் சைடில் இருக்கிறது உங்களுக்கு அந்த ஆட் ப்ளூ போடுறதுக்கான இடம். அண்ட் இந்த க்ரோம் எல்லாம் ஆக்சசரி தான். இந்த டெயில் லேம்பில் இருக்கிற க்ரோம் எல்லாம் ஆக்சசரி தான். அண்ட் இந்த டெயில் லேம்ப்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே உங்களுக்கு ஸ்க்ரூஸ் வந்து ப்ரொட்ரூடிங்காக வெளியிலேருந்து பார்க்குற மாதிரியான ஸ்க்ரூஸ். ஸோ அதுவும் ஒரு ரக்கட் நேச்சர் அண்ட் ஓல்டு ஸ்டைல் அப்படிங்கிறத நமக்கு குறிக்குது. அண்ட் டோர்ஸ்லையும் பாருங்கள், போல்ட்ஸ் எல்லாம் வெளியில் விசிபிளாக இருக்கிறது அப்படிங்கிறது கண்டிப்பாக ரக்கட் நேச்சர். அண்ட் அந்த ஜி வேகன் இன்ஸ்பயர்டு டிசைன் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, ஸோ அது எல்லாமே அந்த விசிபிளாக இருக்கிற விஷயங்கள். பழைய பொலிரோவில், ஸோ 2000s அந்த பொலிரோவில் பார்த்தீங்கன்னா இந்த டோர், இந்த நட்ஸ் எல்லாம் கூட விசிபிளாக இருக்கும். பட் இப்போ லேட்டஸ்ட்டாக வரதில்ல, இந்த ஃபேஸ் லிஃப்டட் மாடலில் இந்த ஒரு பிளாஸ்டிக் கப் அப்படின்றத போட்டு மறைச்சிருக்காங்க. பட் அது மறைக்காமலே இருந்திருக்கலாம். அண்ட் இந்த ரியர் ஸ்பாய்லர், ஹை மவுண்டட் ஸ்டாப் லேம்ப் இதெல்லாம் ஆக்சசரி தான். அண்ட் அது போக இது B6 அப்படிங்கிற வேரியன்ட்ன்றதுனால உங்களுக்கு ரியர் வைப்பர்ன்றது இல்லை, டாப் அண்டில் உங்களுக்கு ரியர் வைப்பர் கிடைக்கும். அண்ட் இந்த பிளாஸ்டிக் பீஸ் வந்து உங்களுக்கு ஸ்டெப்னி கொடுத்துட்றாங்க இந்த ட்வின் பீக் குரோம் லோகோவோட. ஆனால் இந்த பொலேரோங்கிற இந்த குரோம் வந்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கு. அண்ட் ரியர் டோர் ஓப்பனர், எல்லா டோர் ஓப்பனருமே ஒரு ஃப்ளாப் டைப் தான். அண்ட் நான் சொன்ன மாதிரி ரியரில் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஜம்ப் சீட்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. பட் இது நம்ம மேக்ஸிமம் பெருசாக யூஸ் பண்ணுறது இல்லை. ஒரு 5 சீட்டராக யூஸ் பண்ணுறவங்க தான் அதிகம். இதை வந்து ஒரு லக்கேஜ் ஸ்பேஸாக யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் கரெக்டு. ஏன்னா ரியர் சீட் அப்படிங்கிறது பெருசாக சேஃப்டி அப்படிங்கிறது கிடைக்காது. ஒருத்தர் வேணால் உட்காரலாம், உட்காந்துட்டு இந்த சீட்டை மடிச்சுட்டு காலை இங்கே இந்த இடத்துல போட்டுக்கலாம். 2 பேர் உட்காந்தா அவங்க முட்டி ஸ்க்ராப் ஆக தான் ஆகும். பட் இந்த பூட் ஸ்பேஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு யூசபிள் பூட் ஸ்பேஸ் தான். எவ்வளோ லோடு ஏற்றினாலும் தாங்கும். அண்ட் இந்த ரியர் சீட்டில் ஏறுறதுக்கான பெடல் அப்படிங்கிறத அவங்க கொடுத்துட்றாங்க.
கொடுத்துருக்காங்க. பட் இந்த ரியர் இந்த க்ரோம் பம்பர் அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் போட்டிருக்காங்க. பட் இந்த ரியர் பம்பர் அப்படிங்கிறது ஃபைபர் பிளாஸ்டிக்கில் கொடுத்துட்டாங்க. 2 பார்க்கிங் சென்சார் அப்படிங்கிறது உங்களுக்கு வருது. வெஹிக்கிளோடைய ஹை மவுண்டட் ஸ்டாப் லாம்ப் அப்படிங்கிறது இந்த இடத்துல வெஹிக்கிளோட வருது. அண்ட் இந்த வெஹிக்கிள் ஓப்பனர் அண்ட் இந்த புல்லிங் லீவர் க்ளோஸ் பண்ணிடுவோம். ஸோ சைடில் பொலேரோ V6 அப்படிங்கிற பேட்ஜிங். ஸோ ரியர் ஸ்பேஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ ரியர் டோர் பேடை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நார்மலான ஒரு ஃப்ளாப் டைப் டோர் பேட் தான். உங்களுக்கு வாட்டர் பாட்டில் ஹோல்டர் அதெல்லாம் எதுவும் கிடையாது. உங்களுக்கு 4 டோர் பவர் விண்டோஸ் வந்துடுது. ஸோ அந்த பவர் விண்டோஸ்க்கான ஸ்விட்ச்சு, இந்த டோர் கிராப் ஹேண்டில், அதுக்கப்புறம் டோர் ஓப்பனர். இது வந்து இந்த பா ஷேப்பில் கொடுத்துருக்கிறது கண்டிப்பாக அந்த 90s லுக் அப்படிங்கிறது கொடுக்குது. அண்ட் இன்னும் நோட்டீஸ் பண்ணிங்களா, இந்த டோர் லாக்கில் யூஸ்வலாக இப்போ வர கார்ஸில் இந்த லாக் அப்படிங்கிறது வெளியில் இப்படி நீட்டிட்டு இருந்தது அப்படின்னா தான் ஓப்பன், இப்படி க்ளோஸாக இருந்ததுன்னா லாக்குன்னு அர்த்தம். பட் இதில் வந்து ஆப்போசிட்டில் கொடுத்துருக்காங்க. இப்படி இருந்தால் உள்ள அமிங்கி இருந்தால் தான் லாக் ஓப்பன் அர்த்தம், இப்படி ஓப்பனாக இருந்தது அப்படின்னா லாக்குன்னு அர்த்தமா. ஏன் இது ஆப்போசிட்டில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. ஸோ மற்ற கார் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது கன்ஃபியூசிங்காக இருக்கும். இதே கார் யூஸ் பண்ணும்போது அது ஓகே பழகிடும். அண்ட் இந்த டோர் ஸ்டாப்பர், இந்த ஸ்டாப்பர் அப்படிங்கிறது இந்த மாதிரி ஒரு ஃபைபர் ரோப் மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது இல்லை அப்படின்னா இந்த டோர் வந்து அப்படியே அந்த பக்கம் தள்ளி போய் அந்த ஃப்ரண்ட் டோரோட இடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இது எல்லாமே அந்த ஓல்ட் ஸ்கூல் டெக்னிக்ஸ். அண்ட் 3 ஸ்க்ரூவில் தான் இந்த டோர் நிற்குது அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அண்ட் இந்த ஸ்டெப் அப்படிங்கிறது கண்டிப்பாக நெசசரி. ஸோ இந்த ஸ்டெப்பில் கால் வச்சு அப்படி ஏறி அப்படி உக்காந்துடலாம். நல்ல ஒரு பெஞ்ச் டைப் சீட்டு தான். பட் இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு 3 பேருன்றது தாராளமாக உட்காரலாம். கொஞ்சம் கன்ஜஸ்டடாக இருக்கும், அவ்வளோதான். பட் ஒரு யூட்டிலிட்டி வெஹிக்கிளில் இதுக்கு மேலே நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். அண்ட் ரியரில் உங்களுக்கு 2 ஹெட்ரெஸ்ட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. சென்டர் பேசஞ்சருக்கு ஹெட்ரெஸ்ட் கிடையாது. பட் சென்டரில் ஆம்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. சீட் கவர் போட்டு கவர் பண்ணியிருக்காங்க. அதை இந்த ஜிப் ஓப்பன் பண்ணி ஆம்ரெஸ்ட்டை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அது போக சீட் பெல்ட்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆட்டோ வைண்டிங்கில் கொடுக்கல. இது வந்து ஃபுல்லாக நார்மலாக பழைய ஓல்ட் டைப்பில் ஃப்ளாப் டைப்பில் இருக்குது. ஸோ அது ஆக்சஸ் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். பட் சீட் பெல்ட்ஸ் அப்படிங்கிறது மேண்டேட்டரி, கண்டிப்பாக போடுங்க. அண்ட் ரியரில் கிராப் ஹேண்டில்ஸ் நார்மலாக கிளாப்ஸில் கொடுக்கல. அண்ட் அப்போல்ஸ்ட்ரி வந்து நீட்டாக நார்மலான ஒரு குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க. ஒரு லாங் லாஸ்டிங்காக இருக்கக்கூடிய ஒரு அப்போல்ஸ்ட்ரி மெட்டீரியல் தான். அண்ட் இந்த இடத்துல உங்களுக்கு கேபின் லைட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ரியரில் கேபின் லைட் இல்லை, பட் ஓரளவுக்கு சென்டரில் கொடுத்துருக்காங்கன்றது ஓரளவுக்கு கவர் ஆகும். அண்ட் 6'1" உங்களுக்கு தெரியும். ஸோ ஹெட்ரூம் அப்படிங்கிறது ஓகே தான், அடிக்குவேட்டாக இருக்குது. என்னோட ஹைட் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு நிறைய ஹெட்ரூம் அப்படிங்கிறது இருக்கும். டை சப்போர்ட் அப்படிங்கிறது பரவாயில்லைங்க, நல்லாவே இருக்குது. ஒரு 80%, 75-80% கொடுத்துருக்காங்க. அண்ட் லெக் ரூம் அப்படிங்கிறது ஃப்ரண்ட் சீட்ஸ் கொஞ்சம் ஃபுல்லாக பேக்கில் புஷ்பாக இருக்குது. ஸோ லைட்டாக ஸ்கிராப் ஆகுது. பட் தென் ஓகே, அட்ஜஸ்டபிள் தான், ஒன்றும் கம்ப்ளைண்ட்ஸ் இல்லை. ஏன்னா இது யூட்டிலிட்டி வெஹிக்கிள்ன்றதை நம்ம மறந்துடக்கூடாது. அண்ட் இன்னைக்கு ஜென்ரேஷன் வெஹிக்கிள்ஸில் நீங்கள் இந்த சார்ஜிங் போட்டு ஏசி வெண்ட் இதெல்லாம் எதிர்பார்ப்பீங்க அப்படின்னா இந்த காரை விட்டுட்டு வேறு வெஹிக்கிள் வாங்கிக்கோங்க. பட் ஆஃப்டர் மார்க்கெட்டில் உங்களால் இந்த ஏசியை புல் அவுட் பண்ணி இந்த இடத்துல ஒரு ரூஃப் ஏசி அப்படிங்கிறது போட முடியும். அது உங்களுக்கு ஓகே அப்படின்னா திஸ் இஸ் அ குட் கார். அண்ட் ஃப்ரண்ட் டோரை பொறுத்த வரைக்கும் கிராப் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. பவர் விண்டோ சுவிட்ச் இந்த இடத்துல மிஸ்ஸிங்காக இருக்குது, அதை சென்டரில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க சொல்கிறவங்களுக்கு. அண்ட் இந்த இடத்துல ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. 1 லிட்டர் வாட்டர் பாட்டிலும் வைக்க முடியுமான்னு தெரியல. கொஞ்சம் ஸ்பேஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க, ஏதாவது யூட்டிலிட்டிஸ் வச்சுக்கலாம். அண்ட் டோர் ஓப்பனர் லீவர். அண்ட் ஸ்டேரிங்க்கு ரைட் சைடில் பார்த்தோம்னா ஏசி வெண்ட், ஹெட்லைட் லெவலர், ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டன் அண்ட் ஒரு டம்மி சுவிட்ச். இது வந்து உங்களுக்கு ஃபாக் லாம்ப்ஸ்ன்றது இந்த வெஹிக்கிளில் வராது. ஃபாக் லாம்ப்ஸ் அடிஷனலாக போட்டதுக்கான சுவிட்ச் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் சீட் கவர்ஸ் போட்டிருக்காங்க. பட் தென் சீட்ஸ் அப்படிங்கிறது கம்ஃபர்டபுளான சீட்ஸ் தான். அண்ட் மேனுவல்ன்றதுனால 3 பெடல்ஸ் அண்ட் ஃபியூல் ஓப்பனருக்கான லீவர் இந்த இடத்துல இருக்கு. அண்ட் பானட் ஓப்பனருக்கான லாட்ச் இந்த இடத்துல இருக்கு. அண்ட் ஃப்ரண்ட் இன்டீரியரை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு ஆல் நியூ டேஷ்போர்ட்னு சொல்லலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனில் வந்த டேஷ்போர்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு அனலாக் மீட்டர்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க. 2011 வந்த ஃபேஸ் லிஃப்ட்ல கூட உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அனலாக் தான் வந்தது. அதுக்கப்புறமா குட்டி அப்டேட்ஸ் கொடுத்து இப்போ ஓரளவுக்கு ஒரு டிஜிட்டல் மீட்டர்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. நமக்கு என்ன தேவையோ அந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்குது. அண்ட் ஒரு சின்ன டேஷ்போர்ட், பெரிய டேஷ்போர்ட்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் பிரெத்தில் சின்ன டேஷ்போர்ட் தான். ஸோ ஃப்ரண்ட் கிளாஸ்க்கான டிஃபாகர் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்ல உங்களுக்கு 4 ஏசி வென்ட்ஸ் அப்படிங்கிறது வந்துருது. அண்ட் இந்த வெஹிக்கிள் உங்களுக்கு சேஃப்டியை பொறுத்த வரைக்கும் 2 ஏர் பேக்ஸ் கொடுத்துருக்காங்க, டிரைவருக்கும் பேசஞ்சருக்கும். அண்ட் அது கீழே ஒரு சின்ன க்ளோ பாக்ஸ், ரொம்ப பெருசுன்னு சொல்ல முடியாது, பட் ஓகே. அண்ட் மேலே சன்வைசர்ஸ் கொடுத்துருக்காங்க. 2 சன்வைசர்லையுமே உங்களுக்கு எந்த மிரர் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இதில் ஆட்டோ டிமிங்லாம் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. மேனுவல் டிமிங்கில் இன்சைட் ரியர் வியூ மிரர் அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒரு சிங்கிள் டின் மியூசிக் சிஸ்டம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இது ப்ளூடூத் கனெக்டிவிட்டியோட கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபோனை நம்ம வந்து பேர் பண்ணிக்கலாம். அது போக யூஎஸ்பி போர்ட் அப்படிங்கிறது 2 கொடுத்துருக்காங்க. ஸோ மியூசிக்கு ஒன்று, சார்ஜிங்க்கு ஒன்று அப்படின்னு. அண்ட் ஆக்ஸ்போர்ட் போர்ட் கூட நீங்கள் ஃபோனில் இருக்கிற மியூசிக்கை ப்ளே பண்ணிக்கலாம். அண்ட் ஏசி கண்ட்ரோல்ஸ், ஏசி அப்படிங்கிறது நல்லாவே இருக்கு. தேர்ட் ரோ பேசஞ்சர்ஸ்க்கு தான் ஏசிங்கிறது கொஞ்சம் கஷ்டம். பட் ஃப்ரண்ட் 2 ரோக்கு ஓகே தான். 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல யூட்டிலிட்டிஸ் வச்சுக்கிறதுக்கு ஒரு ஸ்பேஸ். அண்ட் கியர் ஸ்டிக்கு, 5 கியர்ஸ் ப்ளஸ் ரிவர்ஸ். அண்ட் இந்த இடத்துல உங்களுக்கு பார்க்கிங் பிரேக்கு அண்ட் 4 பவர் விண்டோஸ்க்கான சுவிட்ச் இந்த இடத்துல கொடுத்துட்டாங்க. ஃப்ரண்ட் டோர்ஸில் டோரில் கொடுக்கல, இங்கே சென்ட்ரலில் இதுதான் கொடுத்துருக்காங்க. காஸ்ட் கட்டிங் தான். அண்ட் பவர் விண்டோஸ்க்கான அந்த சைல்ட் லாக் பட்டன் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் 2 கப் ஹோல்டர்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு சின்ன ஸ்பேஸ், ஏதாவது திங்ஸ் வச்சுக்கலாம், காயின்ஸ் அந்த மாதிரி. அண்ட் அவ்வளவுதான்.
அண்ட் இந்த ஸ்டேரிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தாரில் பார்க்கக்கூடிய அதே டிசைன் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேரிங், ஒரு 3 ஸ்போக்கு இல்லை ஒரு 4 ஸ்போக் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த இடத்துல கை வச்சுக்கிறதுக்கு நல்ல ஸ்பேஸ் இருக்குது. ஸோ இது 4 ஸ்போக்குன்னு கூட சொல்லலாம். அண்ட் ஸ்டேரிங் மவுண்டட் கண்ட்ரோல்ஸ் அதெல்லாம் எதுவும் கிடையாது. மஹேந்திரானுடைய ட்வின் பீக் லோகோ அண்ட் ஹார்ன் அண்ட் இந்த யூட்டிலிட்டி வெஹிக்கிளினுடைய அந்த ஸ்டேரிங் ஸ்லாண்டிங்காக இருக்கக்கூடிய அந்த ஸ்டேரிங் பொசிஷன் அண்ட் ஃபுல் பானட் விசிபிளாக இருக்குது. டிரைவர் சீட்டில் உட்கார்றது அது இப்போது வர கார்ஸில் பார்க்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அடுத்ததாக சேஃப்டியை பொறுத்த வரைக்கும் 2 ஏர் பேக் அப்படிங்கிறது கொடுத்துட்றாங்க அண்ட் ஏபிஎஸ் வந்துடுது. அண்ட் சீட் பெல்ட்ஸ்க்கான வார்னிங் பீப்பர்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ரியரில் பார்க்கிங் சென்சாரும் கொடுத்துருக்காங்க. அண்ட் மைக்ரோ ஹைப்ரிட்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்டார்ட் ஸ்டாப் சிஸ்டம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அதுக்கான ஆஃப் பட்டன் அப்படிங்கிறது டேஷ்போர்டில் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் நிறைய பேர் ஆஃப் பண்ணி ஓட்டுறது தான் வழக்கம். அது வந்து ஓரளவுக்கு ஃபியூல் எஃபிஷியன்சியை இம்ப்ரூவ் பண்ணும் அப்படின்னு நம்பப்படுது. ஹசார்ட் லைட்டுக்கான சுவிட்சை இந்த இடத்துல ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. சரி வாங்க ஒரு டிரைவ் எடுத்து பாத்துறலாம். எப்பவுமே கார்ல சீட் பெல்ட்ஸும் பைக்ல ஹெல்மெட்ஸும் மேண்டேட்டரி கண்டிப்பா போடுங்க. அது போலீஸ்காரங்க நம்மள பிடிச்சி ஃபைன் போடுவாங்க அப்படிங்கிறதுக்காக இல்ல, நம்ம சேஃப்டிக்காக அப்படிங்கறத உணர்ந்து போடுங்க. இதெல்லாம் சர்வசாதாரணமா போகுது இல்ல, ஈஸியா அதுல ஓட்டலாம். அதுக்கு எர்டிகா எடுக்கலாம்லாம் பார்த்தேன். எர்டிகா இதுக்கு செட் ஆகாது, இந்த மாதிரி பர்பஸ்க்கு செட் ஆகாது. அண்ட் முதல்ல டிரைவர் சீட்ல ஏறி உட்கார்ந்த உடனே நான் ஏற்கனவே ரிவ்யூல சொன்ன மாதிரி தான் பானட் விசிபிலிட்டி தான் பொலேரோனுடைய ஒரு பெரிய பிளஸ். ஃபுல் பானட்டும் உங்களுக்கு வந்து விசிபிளாக இருக்கும். அதுவும் இந்த பட்ஜெட்டில் 100% பானட் விசிபிலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப ரேரான ஒரு விஷயம். அண்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் பொலேரோ அப்படிங்கிறது ஒரு ரக்கடான வெஹிக்கிள். டோர் க்ளோஸ் பண்ணுறதுலையே எவ்வளோ ஒரு ரக்கட்னஸ் இருந்தால் தான் டோர் சாத்த முடியுது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதே மாதிரி தான். ஸோ இது ஒரு ரக்கடான டிரைவ் கொடுக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிள் தான். ஏன் அப்படின்னா இதனுடைய சஸ்பென்ஷன் வந்து ஃப்ரண்ட் வந்து உங்களுக்கு காயில் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. ரியர் வந்து உங்களுக்கு ரிஜிட் லீஃப் ஸ்ப்ரிங் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால உங்களுக்கு அந்த 190 அப்படிங்கிற லேடன் கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆல் டைம் கிடைக்கும் ஃபுல் லோட்லையுமே. அண்ட் லீஃப் ஸ்ப்ரிங் அப்படிங்கிறது லோடு ஏத்தினாலும் அந்த வெஹிக்கிள் தாங்கணும் அப்படிங்கிறதுக்காக வடிவமைக்கப்பட்ட அந்த ஸ்ப்ரிங் சிஸ்டம். அது ஒரு லக்ஸரியான ஒரு சஸ்பென்ஷன் சிஸ்டம் கிடையாது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். கொஞ்சம் ஸ்பீட்ஸ்ல நம்ம ஒரு 60-80ல போயிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஒரு ஃபிளாட்டான ஹைவேல போயிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி டைம்ல கொஞ்சம் தூக்கி தூக்கி போடுற மாதிரி ஒரு மாதிரி ஷஃபிள் ஆகிற மாதிரியான ஒரு ஃபீல் அப்படிங்கிறது இந்த லீஃப் ஸ்ப்ரிங் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அது வந்து உங்களுக்கு அந்த ஒரு லக்ஸரியஸான ஒரு பிளஷ்ஷான ஒரு டிரைவ் அப்படிங்கிறத கொடுக்காது. லாங் டிரைவ்ல தூக்கி தூக்கி போடுற அப்படிங்கிற விஷயம் வந்து கொஞ்சம் நம்மள டயர்டாக்கவும் செய்யும். பட் அதர்வைஸ் இந்த பொலேரோ அப்படிங்கிறது ஒரு பக்காவான ஒரு யூட்டிலிட்டி வெஹிக்கிள் அப்படிங்கிறதுக்கு இந்த லீஃப் ஸ்ப்ரிங் ரொம்ப முக்கியமான ஒரு காரணம். அண்ட் இந்த வெஹிக்கிளுடைய பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ இதில் ஒரு 1.5 லிட்டர் இன்ஜின் இருக்கு. அது வந்து எம்ஹாக் 75 இன்ஜின் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ 3 சிலிண்டர் இன்ஜின் தான் அது. அண்ட் 3 சிலிண்டர் இன்ஜின்ல யூஸ்வலாகவே நமக்கு ஒரு பிரச்சனைகள் இருக்குல்ல, இந்த வைப்ரேஷன் அப்படிங்கிற விஷயம். ஸோ அந்த வைப்ரேஷன் அப்படிங்கிறது நம்ம பெட்ரோல் கார்ஸ்ல ஃபீல் பண்ற அளவுக்கு நம்ம இந்த டீசல் இன்ஜின்ல ஃபீல் பண்றோமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. வைப்ரேஷன் அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியா இருக்கு, ஆர் கண்டெயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த இன்ஜினுடைய ஸ்பெக்ஸ் தெரியாதவங்க இந்த வெஹிக்கிளை ஓட்டினாங்க அப்படின்னா ஓட்டிட்டு இது 3 சிலிண்டரா அப்படின்னு கேட்கக்கூடிய வாய்ப்பு தான் இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு கொஞ்சம் ரிஃபைன்டான ஒரு ஃபீல் தான் இருக்கு. அண்ட் இந்த NVH லெவல்ஸ் அப்படிங்கிறது இந்த வெஹிக்கிளினுடைய கேபின்ல இன்ஜின் நாய்ஸ் அப்படிங்கிறது உள்ளுக்கு வரல. பட் அதர்வைஸ் ரோட் நாய்ஸ், டிராஃபிக் நாய்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் உள்ளுக்கு வருது, அதை விட்டுருங்க. பட் இன்ஜின் நாய்ஸ் அப்படிங்கிறது நமக்கு உள்ள கண்டெயின் ஆகி தான் இருக்கு. அண்ட் வைப்ரேஷன் அப்படிங்கிறதும் முடிஞ்ச அளவுக்கு கண்டெயின் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த எம்ஹாக் 75 இன்ஜினுடைய பவர் அவுட்புட் பார்த்தோம் அப்படின்னா இதனுடைய மேக்ஸிமம் பவர் அவுட்புட் நமக்கு 2200 ஆர்பிஎம்லேயே உங்களுக்கு 210 நியூட்டன் மீட்டர் டார்க். இந்த இன்ஜினுடைய டோட்டல் 210 நியூட்டன் மீட்டர் டார்க் நமக்கு 2200 ஆர்பிஎம்லேயே கிடைச்சிருது. ஸோ அதனால என்ன அப்படின்னா நமக்கு லைட்டான ஒரு ரெவ்ஸ்லயே உங்களுக்கு மேக்ஸிமம் டார்க் கிடைச்சிருது. அப்படிங்கிறதுனால ஸ்டீப்ல ஏறுறதோ, நம்ம வில்லேஜ் ரோட்ஸ்ல ஸ்லஷியான ரோட்ஸ்ல போகும்போதோ லைட்டான ஒரு ரெவ் கொடுக்கும் போதே உங்களுக்கு வந்து வெஹிக்கிள் வந்து நல்ல ஒரு டார்க்கா மூவ் ஆகுறத நம்மளால ஃபீல் பண்ண முடியுது. அண்ட் 75 ஹார்ஸ் பவரும் உங்களுக்கு வந்து ஒரு லோயர் ஆர்பிஎம்லேயே கிடைச்சிருது. 3600 ஆர்பிஎம்லேயே உங்களுக்கு ஃபுல் பவர் அவுட்புட் கிடைச்சிருது. ஸோ இதனால என்ன ஆகும்னா உங்களுக்கு லோ ரேஞ்ச் மிட் ரேஞ்ச் அப்படிங்கிறது இந்த வெஹிக்கிள் நல்லா இருக்கும். பட் என்ன பிரச்சனை அப்படின்னா நீங்க ஹை ரேஞ்ச் போகும்போது மேபி உங்களுக்கு 80-100க்கு மேலே போகும்போது உங்களுக்கு இன்ஜின் கொஞ்சம் நாய்ஸியா இருக்கிற மாதிரி, கொஞ்சம் ஹை ரெவ்டா போற மாதிரி, இன்னொரு ஒரு 6th கியர் இருந்தா நல்லா இருக்குமோ, இன்ஜின் வந்து ரொம்ப ரெவ் ஆகுதோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அண்ட் இந்த வெஹிக்கிள்ல உங்களுக்கு டர்போ கொடுத்துருக்காங்க. அண்ட் டர்போ லேக் வந்து நம்மளால ஃபீல் பண்ண முடியல. அதுக்கும் இந்த லோயர் ஆர்பிஎம்லேயே உங்களுக்கான ஃபுல் பவர் அவுட்புட் கிடைச்சிருது அப்படிங்கிறது தான் காரணம். டர்போ லேக் அப்படிங்கிறது கண்டெயின் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த வெஹிக்கிளுடைய ஸ்டியரிங்கை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுக்கு ஃபீல் அண்ட் ஃபீட்பேக் நீங்க எதிர்பார்ப்பீங்க அப்படின்னா அந்த மாதிரி இதுல எதிர்பார்க்க முடியாது. இது ஒரு யூட்டிலிட்டி வெஹிக்கிள் அப்படிங்கிறத நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். பட் லோ ஸ்பீட்ஸ்ல, அதாவது ரொம்ப ஸ்லோவான ஐட்லிங் ஸ்பீட்ஸ்லயும் சரி, கொஞ்சம் ஸ்லோ ஸ்பீட்ஸ்லயும் சரி, உங்களுக்கு ஸ்டியரிங் வந்து ஹார்டாலாம் இல்லை. அந்த பவர் ஸ்டியரிங் உங்களுக்கு லைட்டான ஒரு ஃபீல் தான் இருக்கு. உங்களால ஒரு 2 ஃபிங்கர்ல உங்களால ஒரு யூ டர்ன் பண்ணிட முடியும். அதே சமயம் ஸ்பீட்ஸ் நாம பில்ட்
பில்டப் பண்ணும்போது இந்த ஸ்டேரிங்கில் லைட்டாக ஒரு ப்ளே உருவாகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. லைட்டான ப்ளே தான், பட் இதே வெஹிக்கிளே நம்ம தொடர்ச்சியாக யூஸ் பண்ணும்போது அது வந்து நமக்கு ஓரளவுக்கு பழகிடும். ஸோ அது ஒரு பெரிய விஷயமா ஃபீல் ஆகாது. அண்ட் கீழே நம்ம ஆக்சிலேட்டர், பிரேக்கு, கிளச் 3 பெடல்ஸ் இருக்குல்ல. ஸோ அந்த கிளச் பெடலுக்கு லெஃப்ட் சைடில் ஒரு டெட் பெடல் அப்படிங்கிறது கொடுக்கல, அது பரவாயில்ல. பட் கொஞ்சோண்டு ஸ்பேஸ், நம்ம கால் வைக்கிற அளவுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்கலாம். அந்த ஸ்பேஸ் இல்லாதது நம்ம கிளச்சிலேருந்து கால் எடுத்தோம்னா காலை எங்கே வைக்கிறதுன்னு தெரியாத அளவுக்கு சில நேரங்களில் தோணுது. அண்ட் அடுத்து இந்த வெஹிக்கிளில் நான் சொல்ல மறந்துட்டேன், இதில் டிபிஎம்எஸ் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க, டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம். ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு இந்த கன்சோல்லேயே வந்து விசிபிளாக தெரியும். அண்ட் இந்த வெஹிக்கிளில் டிபிஎஃப் இஷ்யூ அப்படிங்கிறது இருக்கான்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு வாரமோ 10 நாளில் ஒரு வாட்டி வந்து கொஞ்சம் ஹை ரவுஸ்லையோ இல்லை ஒரு லாங்கோ போயிட்டு வந்துடுவீங்க, ஒரு 30-40 கிலோமீட்டர் அப்படின்னா உங்களுக்கு டிபிஎஃப் இஷ்யூஸ் அப்படிங்கிறது பெருசாக உங்களால் ஃபீல் பண்ண முடியாது. பட் இந்த பர்டிகுலர் காரில் இந்த கார் ஓனர் நம்மக்கிட்ட ஷேர் பண்ண ஒரு ஃபீட்பேக் என்ன அப்படின்னா, ஒரு முறை பொள்ளாச்சி போயிட்டு பழனி ரூட்டில் கொடைக்கானல் ஏறிட்டு கொடைக்கானலில் 3 days இருந்துட்டு, அதாவது ஸ்லோ ஸ்பீட்ஸில் 30-40 கிலோமீட்டர் ஸ்பீட்ஸ்லேயே டிரைவ் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த டிபிஎஃப்னுடைய அந்த சிம்பிள் வந்திருக்கு. பட் ஆனால் ஆட் ப்ளூ லெவல் இருந்திருக்கு. ஸோ மஹிந்திராக்கு ஃபோன் பண்ணி கேட்கும்போது இந்த இஷ்யூ என்ன அப்படின்னா, நீங்கள் ரொம்ப ஸ்லோ ஸ்பீட்ஸில் ஓட்டிருப்பீங்க, அதனால தான் உங்களுக்கு வந்து அது கிளாக் ஆயிருக்கு, நீங்கள் கொஞ்சம் ஹை ரவுஸில் ரன் பண்ணுங்க, உங்களுக்கு சரியாயிடும் அப்படின்றாங்க. பட் ஹில் ஸ்டேஷனில் ஹை ரவுஸில் ரன் பண்ண முடியாது. பட் எனிவே ஹில்லை விட்டு இறங்கிட்டு ஹைவேல டிரைவ் பண்ணும்போது அந்த டிபிஎஃப் இஷ்யூ அப்படிங்கிறது போயிடுச்சான். ஸோ இது ஜென்ரலைஸ்டான ஒரு டிபிஎஃப் இஷ்யூ. யூஸ்வலாகவே இந்த டிபிஎஃப் இருக்கக்கூடிய அந்த டீசல் கார்ஸில் அப்பப்போ கொஞ்சம் ஹை ரவுஸில் ஹைவேஸில் கொஞ்சம் கிலோமீட்டர்ஸ் டிரைவ் பண்ணோம் அப்படின்னா இந்த டிபிஎஃப்னுடைய இஷ்யூ போயிடும். அப்படி இல்லைன்னா மேனுஃபேக்சர் சொல்லியிருக்கக்கூடிய அந்த டிபிஎஃப் கிளியர் பண்ணக்கூடிய அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா அந்த பிரச்சனை உங்களுக்கு வராது. அண்ட் அதுக்கப்புறமா கியர்ஸை பொறுத்த வரைக்கும் இதில் 5 கியர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் கியர்ஸ் வந்து கண்டிப்பாக டால் கியர்ஸாக இருக்குது. அண்ட் நீங்கள் பழைய பொலிரோ, அதாவது 2000s வந்து அந்த 2.5 லிட்டர் இன்ஜின் இருக்கக்கூடிய அந்த பொலிரோஸ் ஓட்டியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த கியர் ஸ்டிக்கில் இருக்கக்கூடிய வைப்ரேஷன், நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது புரியும். ஸோ அதில் வந்து நல்ல ஒரு வைப்ரேஷன் அப்படிங்கிறது ஃபீல் பண்ண முடியாது. ஓல்டு ஜென்ரேஷன் கார் அப்படிங்கிறது நமக்கு வந்து ஃபீல் ஆகும். பட் அந்த வைப்ரேஷன் அப்படிங்கிறது இந்த வெஹிக்கிளில் ரொம்பவே கம்மியாக இருக்குது, லைட்டாக. பட் இருந்தாலும் ரொம்பவே கம்மியாக இருக்கிற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்குது. பட் கியர்ஸ் அப்படிங்கிறது டாலான கியர்ஸ் தான், ஆனால் கரெக்டான கியர்ஸ் வந்து சிங்க்ரனைஸ்டாக போய் உட்காருது. கியர் ஸ்லிப் அப்படிங்கிற விஷயம் நான் எதுவும் என்கவுண்டர் பண்ணல. அண்ட் இந்த மாதிரி ஒரு ரகடான ஒரு யூட்டிலிட்டி வெஹிக்கிள் வாங்கணும் அப்படிங்கிறதே வந்து நம்ம ரகடா டிரைவ் பண்றதுக்கு தான். அண்ட் மோஸ்ட்லி இந்த மாதிரியான ஒரு சிங்கிள் ரோட்ல ஓட்டுறீங்க, ஒரு வில்லேஜ் ரோட்ல ஓட்டுறீங்க அப்படிங்கிறப்போ எதிரில் ஒரு பெரிய பஸ் வந்துருச்சு அப்படின்னா நீங்க வந்து ரோட விட்டு கீழே இறங்காம அப்படியே போகணும்லாம் நினைக்காதீங்க. கீழே இறங்கி தாராளமா போகலாம். அது இந்த மாதிரியான எஸ்யூவிஸ்ல சொல்றேன். அந்த தைரியமா இறங்கி போறது அப்படிங்கிற அந்த ஃபீல் வந்து இந்த வெஹிக்கிள் கண்டிப்பா நமக்கு கொடுக்குது. கீழே இறங்கினா கீழே தட்டுமோ அப்படிங்கிற ஒரு பயம் அதெல்லாம் வந்து எதுவுமே கிடையாது. அண்ட் நம்ம உட்காந்துருக்கிற இந்த ஹை சீட்டிங் பொசிஷன் அண்ட் இந்த வெஹிக்கிள் இருக்கக்கூடிய ஒரு வைடான டிஎல்ஓ அண்ட் இந்த ஏ பில்லர் அவ்வளோ ஒரு தின்னாக இருக்குது. எந்த விதமான ஒரு பிளைண்ட் ஸ்பாட் அப்படிங்கிறதும் கிரியேட் ஆகலை. ஸோ ஃபுல்லாக விசிபிளாக இருக்குது. அண்ட் நம்ம ஹைட்டில் உட்காந்துருக்கோம் அப்படிங்கிறது ஒரு மெஜஸ்டிக்கான ஒரு பொசிஷன், ஒரு யானை மேலே உட்காந்து போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் அப்படிங்கிறது கொடுக்குது. யூஸ்வலாகவே எஸ்யூவிஸில் கொடுக்கும்ல, அந்த மாதிரி கொடுக்குது. அண்ட் நம்ம கொஞ்சம் அவுடேட்டடான காரில் உட்காந்துருக்கோம் அப்படிங்கிறது இந்த சைட் மிரரை அட்ஜஸ்ட் பண்ணும்போது நமக்கு ஃபீல் ஆகும்னு நினைக்கிறேன். கண்ணாடியை இறக்கி அதை கையில் திருப்பி அட்ஜஸ்ட் பண்ணுறது. பட் ஒரு வாட்டி அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை அடிக்கடி அட்ஜஸ்ட் பண்ண வேண்டிய தேவை இல்லை. அண்ட் இந்த ஸ்டேரிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன மைனஸ் அப்படின்னா, இந்த வெஹிக்கிளில் உங்களுக்கு பெரிய டர்னிங் ரேடியஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. 5.8 மீட்டர்ஸ் அப்படிங்கிற டர்னிங் ரேடியஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு யூ டர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு வாட்டியாவது மினிமம் நீங்கள் ரிவர்ஸ் வந்து தான் போகிற மாதிரி இருக்கும். அண்ட் பிரேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு டிஸ்கும் ரியரில் ட்ரம்மும் கொடுத்துருக்காங்க. அண்ட் நீங்கள் ஒரு ஹை ஸ்பீட் டிரைவர், ஒரு பெப்பியான இன்ஜின் இருக்கக்கூடிய ஒரு கார் வேணும் அப்படின்னா இந்த கார் கண்டிப்பாக உங்களுக்கு கிடையாது. இந்த பொலேரோ உங்களுக்கு 0 to 100 20 செகண்ட்ஸில் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியுடைய கார். ஸோ அது உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் வாங்கலாம். அண்ட் நான் நோட்டீஸ் பண்ணுற இன்னொரு விஷயம், இந்த காரில் இருக்கக்கூடிய கிளட்ச் கொஞ்சம் ஹெவியர் சைடில் தான் இருக்குது. ஸோ சென்னை மாதிரியான ஒரு சிட்டி டிராஃபிக்கில் நீங்கள் தொடர்ச்சியாக இந்த கார் ஓட்டுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கால் வலி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த ஹெவி கிளட்ச்னால. அண்ட் இன்னொரு ஒரு விஷயம், இந்த கிளட்ச் அண்ட் பிரேக் பெடல்ஸ் வந்து கொஞ்சம் ஹைலி மவுண்டடாக, அதாவது கொஞ்சம் ஹையர் பொசிஷனாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ காலை தூக்கி வைக்கிற மாதிரி இருக்குது. அதுவும் நம்ம ஏதோ ஒரு ஓல்டு வேன் ஓட்டுற அந்த ஒரு ஃபீல் அப்படிங்கிறது கொடுக்குதுன்னு சொல்லலாம். பட் இந்த விஷயம் எல்லாமே நம்ம இதே காரை ஓட்டி பழகிட்டோம் அப்படின்னா இது ஒரு பெரிய ஒரு ட்ரபிளாக நமக்கு ஃபீல் ஆகாது. அண்ட் அதர்வைஸ் இந்த வெஹிக்கிளினுடைய சஸ்பென்ஷன் கம்ஃபர்ட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த சஸ்பென்ஷன் வந்து ஒரு சாஃப்டர் சைடில் தான் இருக்குது. ஒரு 60-70 கிலோமீட்டர் ஸ்பீடு வரைக்கும். அண்ட் உங்களுக்கு பாடி ரோல் அப்படிங்கிறது எவிடென்ட்டாக ஃபீல் ஆகுது அப்படின்னு தான் சொல்லலாம். இந்த லீஃப் ஸ்ப்ரிங்கினுடைய அந்த டெண்டன்சி அப்படிங்கிறது இருக்கிறதுனால உங்களுக்கு பாடி ரோல் அப்படிங்கிறது ஃபீல் ஆகும். பட் அதர்வைஸ் இந்த வெஹிக்கிளில் 4-wheel டிரைவ் இல்லையே தவிர நம்ம கிராமப்புறங்களில் ரோடு இருந்தாலும் இல்லைனாலும் வண்டியை ஓட்டலாம் அப்படிங்கிற மாதிரியான வண்டி இது. ஸோ ரோட்லையும் கொஞ்சம் ஓட்டிட்டு அதுக்கப்புறம் மண்லையும் கொஞ்சம்
கொஞ்சம் ஓட்டி பார்த்தோம், கொஞ்சம் ஸ்லஷ் இருக்கக்கூடிய ஏரியாலையும் ஓட்டி பார்த்தோம். எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் அது பாட்டுக்கு இழுத்துட்டு வெளியில் வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரியான யூட்டிலிட்டிக்கு இந்த பொலேரோவை விட்டால் வேற வெஹிக்கிள் இல்லை அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். நீங்கள் கொஞ்சம் சொஃபிஸ்டிகேஷன்ஸ் எதிர்பார்ப்பீங்க, டச் ஸ்க்ரீன் இருக்கணும், இன்னும் கொஞ்சம் நியூயர் ஜென்னாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் பொலேரோ நியோவை ஒரு ஆப்ஷனாக பார்க்கலாம். பட் அதர்வைஸ் நீங்கள் ஒரு ரகடான ஆள், உங்களுடைய பர்பஸ் ஒரு ரகடான பர்பஸ், ஒரு யூட்டிலிட்டிக்கு ஒரு நல்ல வெஹிக்கிள் வேணும். சேம் டைம் ஃபேமிலி யூஸுக்கும் தனியாக செப்பரேட்டாக ரெண்டாவது வெஹிக்கிள் வாங்க முடியாது, இதையும் ஃபேமிலி யூஸும் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா பொலேரோ பெஸ்ட்டான ஆப்ஷன். அண்ட் இந்தியாவில் 12 லட்சம் காருக்கு மேலே வித்துருக்கு அப்படிங்கிறது அதுக்கான சாட்சின்னு நினைக்கிறேன். அண்ட் ஃப்ரண்ட் சீட்ஸில் ஏசி கூலிங் அப்படிங்கிறது சான்ஸே இல்லை, ரொம்பவே நல்லா இருக்கு. அண்ட் பொலேரோவை பொறுத்த வரைக்கும் ஒரு மைனஸ் அப்படின்னா ரஸ்டிங் இஷ்யூவை சொல்லலாம். இந்த வெஹிக்கிள் 2024 பிராண்ட் நியூ வெஹிக்கிள். இதுலயே நிறைய இடங்கள்ல ரஸ்ட் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருச்சு இப்பவே. சோ முடிஞ்ச வரைக்கும் ரஸ்ட் ஃபார்ம் ஆகாம மெயின்டைன் பண்றது அப்படிங்கிறது இந்த கார் வாங்குறவங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா வேலையா இருக்கும். சோ ஓகே மக்களே, இதுதான் நம்மளுடைய ரிவ்யூ மஹேந்திரா பொலேரோனுடையது. ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் ஏதாவது சொல்லாம விட்டுருந்தேன் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் உங்களுடைய ஃபீட்பேக்கையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மற்றும் ஒரு வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் சடா, பாய்.